இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே தராவீஹை தொழுவதற்காக பல இடங்களிலிருந்து பல தெருக்களிலிருந்து சாரை சாரையாக வருகை தந்து இமாம் ஜமாத்தோடு இந்த தராவியை தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய நாள் தொழுததை போன்று இனி வரக்கூடிய ரமலானின் அத்தனை நாட்களிலேயும் இமாம் ஜமாத்தோடு தராவீகை தொழுவதற்கும் அதிலே ஓதப்படுகிற குர்ஆனை கேட்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபை தருவானாக. நேற்றைய தினம் மனைவியினுடைய கடமையை குறித்து பல விஷயங்களை நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே விதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஒரு மனிதன் சீதேவி என்பதற்கு அடையாளம் அவனுக்கு அல்லாஹ் 3 விஷயத்தை தருவது. ஒரு 3 விஷயத்தை தந்தால் அந்த மனிதன் சீதேவியானவன் நல்லவன் என்பதற்கான அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது விஷயம், ஒரு மனிதன் சாலிஹான மனைவியை பெற்றுவிட்டால் அவன்தான் இந்த உலகத்திலே ஒரு பாக்கியவான், அவன்தான் இந்த உலகத்திலே சீதேவி, அவன்தான் இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ முதலாவது ஒரு மனிதனுடைய சீதேவித்தனத்தினுடைய அடையாளம் தன் வாழ்க்கையில் அவன் சாலிஹான மனைவியை பெறுவது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் நல்ல தங்குவதற்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு வீடை அவன் பெறுவது. இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது சொன்னார்கள், அவன் வாகனிப்பதற்கு ஒரு நல்ல வாகனத்தை அவன் பெற்றிருந்தால் அவன் சீதேவி பாக்கியசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி அதுக்கு மாற்றமா சொன்னாங்க, ஒரு மனிதன் மூதேவி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாக்கியம் மற்றவன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கு அமைகிற மனைவி கெட்ட மனைவியாக அமைந்து விடுவது. கெட்ட மனைவி அமைந்து விடுவது, தங்குவதற்கு சரியான மன நிம்மதியை தரக்கூடிய வீடு இல்லை, அவனுக்கு வாகனிப்பதற்கு சரியான வாகனம் இல்லை. இந்த 3ம் அமையாத ஒருவன் இந்த உலகத்தில் பாக்கியமற்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய தாய்மார்களை, சகோதரிகளை சாலிஹான பெண்களாக, சாலிஹான மனைவியாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அலி ரலியல்லாஹு இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார். நகைச்சுவையாக பதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி. அலி ரலியல்லாஹு ஒரு மனிதர் வந்து கேட்டார், நிக்காஹ் என்றால் என்ன என்று கேட்டார். நிக்காஹ் என்றால் என்ன? அலி ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், லுசூமு மஹரின், மஹர் கட்டாயமாயிரும். ஒருத்தர் நிக்கா முடிக்கணும்னு வந்துட்டா அவனுக்கு முதல்ல கடமை, அவன் யாரை திருமணம் முடிக்கிறானோ அவங்களுக்கு மஹர் கொடுக்கணும், மஹர் கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள். அடுத்து கேட்டாங்க, பிறகு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி, மஹர் கடமையாயிரும், மஹரை கொடுத்துட்டோம், கல்யாணமும் முடிச்சிட்டோம், பிறகு என்ன என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், சுரூரு ஷஹரின், 1 மாசம் சந்தோஷம் அப்படின்றாங்க. 1 மாசம் சந்தோஷம் அப்படின்றாங்க. அடுத்து அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, பிறகு என்ன என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹுமூமு தஹரின், காலம் முழுக்க கஷ்டம்தான், காலம் முழுக்க கஷ்டம்தான் அப்படின்றாங்க. அடுத்து கேட்டாங்க, பிறகு என்ன என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு நகைச்சுவையாக சொன்னார்கள், குசூரு லஹரின், அவன் முதுகெலும்பு உடைந்து விடும் என்றார்கள். பிறகு என்ன என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அடுத்து சொன்னார்கள், அதுக்கு அடுத்து என்ன? துஹூலு கபர், கபருக்கு நேரம் போயிட வேண்டியதான்டாங்க.
அப்படி ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார்கள். எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் சாலிகான பெண்ணாக அமைந்து விட்டால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிற பாக்கியங்களிலேயே ஆகச்சிறந்த பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவனுக்கு சாலிகான மனைவி அமைவது, சாலிகான மனைவி துணைவி அமைவதுதான் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிற பாக்கியங்களிலே ஆகச்சிறந்த பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்களில் சிறந்த பெண் யார் என்று கேட்டார்கள். ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்த பேரு ஹைருன் நிசான்னு வச்சுக்கிறாங்க. நீங்க நம்ம பார்க்கிறோம், சில பேருக்கு பெண்களுடைய பேரை வந்து ஹைருன் நிசான்னு, ஆனா செயல் ஃபுல்லா ஷர்ருன் நிசாவா இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்த பெண் யார் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களில் சிறந்த பெண் யார் தெரியுமா? தசுர்ருஹு இதா நதர, தன் கணவன் அந்த தன் மனைவியை பார்த்தாலே அவனுக்கு சந்தோஷமாகிவிடும். தன்னுடைய மனைவியை துணைவியை பார்த்தாலே அவனுடைய கல்வில ஒரு சந்தோஷம் வரும். இது முதல் அடையாளம். இரண்டாவது சொன்னாங்க, இதா அமர, தன் கணவன் என்ன கட்டளையிட்டாலும் அதற்கு மாறு செய்யாமல் வழிபடுவாள், அவள்தான் பெண்களில் சிறந்த பெண் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பார்த்தாலே சந்தோஷத்தை உண்டாக்குகிற, அவன் ஏவினால் அதற்கு மாறு செய்யாமல் கட்டுப்படுகிற பெண் தான் பெண்களிலேயே சிறந்த பெண் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இடத்துல ஒரு பெண் தனக்கு வாழ்க்கப்பட்டு இருக்கக்கூடிய கணவனுக்கு வழிபடுவது, கட்டுப்படுவது என்பதை மார்க்கம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஹதீஸ்ல இப்படியும் வருது, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்தால் அவள் தொழுகக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதான். ஒரு பெண் தன் கணவனுக்கு மாறு செய்தாலே அவருடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போது அவர் மீண்டும் கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு திரும்புகிறாரோ அப்போதுதான் அவருடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலேயே உயர்த்தப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க. ஒரு ஹதீஸ், இதா தஅர் ரஜுல இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய படுக்கைக்கு அழைக்கிறார். அழைக்கிற போது மனைவி அவள் மறுத்து விடுகிறாள். ஏங்க போங்க, நான் தொழுகணும், இபாதத் செய்யணும், எனக்கு 1008 வேலை இருக்குது, நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க என்று மறுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் ஆகும் வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவியை கணவன் விரிப்புக்கு அழைத்து அவள் வர மறுத்தாலே காலை வரைக்கும் மலக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றால் மார்க்கத்திலே எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படியே சொன்னாங்க, லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஹுவ ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி, ஒரு கணவன் ஊரிலே இருக்கிற போது அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபீலான நோன்பை கூட ஒரு பெண் நோக்க கூடாதான். நஃபீலான நோன்பு நோக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு பெண், ஆனா கணவன் ஊர்ல இருக்காருண்டா கணவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபீலான நோன்பை கூட நோக்க கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பொதுவாக சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ் காலத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. மார்க்கத்தை தெரிந்து கொள்வத விஷயத்திலேயும் சொர்க்கத்தை அடைகிற விஷயத்திலேயும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. எப்படி நம்ம பெண்கள் மாதிரி, நம்ம தாய்மார்கள் மாதிரி பயானு தொழுகண்டா அப்படியா எவ்வளவு கூட்டமா வர்றாங்க, இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு சஹாபிய பெண்மணிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னாடி பெரிய பெண்கள் கூட்டமே இருக்குது, அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, அவங்களுக்கு பதிலாக கேள்வி கேட்கறதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ். சரி சொல்லுங்க. அந்த பெண் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரப்புர் ரிஜாலி ஒரு ரப்புன் நிசாயி, அல்லாஹ் ஆண்களுக்கும் அல்லாஹ், பெண்களுக்கும் அவன் தான் இறைவன். ஆண்களுக்கும் இறைவன் அல்லாஹ், பெண்களுக்கும் இறைவன் அல்லாஹ். ஓகே. ஆதமு அபுர் ரிஜாலி அபுன் நிசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண்களுக்கும் தந்தை பெண்களுக்கும் தந்தை, அப்படித்தானே? ஆமா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் நபியா அனுப்பி இருக்கிறான், பெண்களுக்கும் நபியா அனுப்பி இருக்கிறான், அப்படித்தானே? ஆமா. அப்ப அந்த பெண்மணி அடுத்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்கள் எல்லாம்
போரிலே போய் கலந்து கொண்டு ஷஹீதாகி, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதாகிறாரோ அவர் மௌத்தாகவில்லை, ஹயாத்தோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆண்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். பெண்களாகிய நாங்க போருக்கு போக முடியலையே, எங்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி இல்லையே, ஷஹீதுடைய அந்தஸ்து எங்களுக்கு இல்லையே, நாங்கள் என்ன செய்வது, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த பெண்ணு இன்னும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எங்க கணவன்மார்களுக்கு என்ன செய்யறோம், ஹிதுமத் செய்யறோம், அவங்க போர்ல போய் அந்தஸ்து அடைஞ்சிடுறாங்க என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் எல்லாருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வச்சிருங்க. எத்தி வச்சுட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன தாஅத்த ஸௌஜி தஅதிலு மா ஹுனாக, ஒரு பெண் தன் கணவருக்கு வழிபட்டாலே அவன் கணவன் போரிலே கலந்து கொண்ட நன்மையை இந்த பெண் அடைந்து விடுகிறார். எங்க போருக்கு போகாமையே, போருக்கு போகாமையே கணவனுக்கு ஹிதுமத் செய்வதன் மூலமாக போருக்கு போய் நன்மையை கொள்ளையடித்த ஷஹீதுடைய நன்மையை வீட்டிலிருந்தே ஒரு பெண் அடைந்து விடுகிறார். ஆனா என்ன கால கொடுமை, கலீலும் மின்குன்ன தஃபாலுஹு, உங்களில் கொஞ்சம் பேர் தான் கணவருக்கு ஹிதுமத் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. ஃபாத்திமா நாயகியை பார்த்தோம், அவங்க எப்படி ஹிதுமத் செஞ்சாங்க, வீட்டு வேலை எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, அபூபக்கருடைய மகள், அவங்க யாருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் ஜுபைர் ரலியல்லாஹுக்கு திருமணம் முடிக்க கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கும் போது ஜுபைர் ரலியல்லாஹ்ட்ட ஒரே ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, ஒரு ஒட்டகம், ஒரு குதிரை தான் இருந்துச்சு, வேற அடிமை வேலை செய்யறதுக்கு வீட்டுல ஆள் எல்லாம் இல்ல. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா என்ன செய்வாங்கன்னா 2 மைல் தூரம் நடந்தே போய் அந்த குதிரைக்கும் ஒட்டகத்திற்கும் பேரிச்சம்பழ கொட்டைகளை பொறுக்கி விட்டு தலையில வைத்து கொண்டு வந்து அந்த விலங்குகளுக்கு ஊட்டுவார்களாம். அவங்களே பால் கறப்பாங்களாம், ரொட்டி சுட தெரியாது அவங்களுக்கு. அப்ப பக்கத்துல இருக்கிற பெண்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொட்டி சுடுவாங்களாம். இப்படித்தான் ஒரு நாள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரிச்சம்பழ கொட்டையெல்லாம் எடுத்து தலையிலே சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியிலே ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, தன் நண்பர் அபூபக்கருடைய மகள் அல்லவா, உடனே இவங்க கஷ்டப்பட்டு வெயிட்ட தூக்கிட்டு போறதை பார்த்தோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் தூக்கிட்டு போறதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஒட்டகத்தை கீழே இறக்கி இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டா உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு நினைச்சாங்க. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு யோசித்தார்கள், என் கணவன் ரோஷக்காரங்க, அடுத்தவங்களுடைய ஒட்டகத்துல ஏறி வர்றதை பார்த்தா என் கணவன் கோபப்பட்டுருவாங்கன்ட்டு ஏறாமையே வந்துட்டாங்க. வந்த பிறகு சொன்னார்கள், என்னுடைய அன்பு கணவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தூக்கி வருவதை பார்த்து எனக்கு உதவி செய்வதற்காக ஒட்டகத்திலே ஏறி கொள்ள சொல்லி ஒட்டகத்தை தாழ்த்தினார்கள். உங்களுடைய ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன், எனவே நான் அதை ஏறாமல் நான் சுமையை தூக்கி கொண்டே வந்தேன் என்றார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யமா நீ நடந்து வர்றதுக்கு பதிலா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல ஏறி வந்திருக்கலாமே என்று சொன்னார்கள். பிறகு கொஞ்ச காலம் கழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு மூலமாக ஒரு அடிமை பெண் வீட்டு வேலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்களாம். எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய கணவன்மார்களுக்கு அப்படி ஹிதுமத் செய்தார்கள், அவருடைய வீடுகளை அந்த அளவுக்கு பேணி பாதுகாத்தார்கள். இன்றைக்கு வீட்டு வேலை செய்வதற்கு மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய, அதன் காரணமாகவே தலாக்குகள் குழுவுகள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் பார்க்கிறோம். சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க, போனும் கையுமாவே பழகிட்டு ஒரு வீட்டுக்கு வாக்குப்பட்டு போன பிறகு அங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது. அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை, கடைசியாக குடும்பம் ரெண்டாகி தேவையற்ற ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, பெண்கள் எல்லாம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே உங்களை நரகத்திலே நான் அதிகம் பார்த்தேன். மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. மேராஜுக்கு போன இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல அதிகமா உங்களை பார்த்தேன். யார் ரசூலுல்லாஹ், நாங்களா? எங்களை நரகத்துல அதிகமா பார்த்தீங்களா? நாங்க என்ன யார் ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சோம்? ரசூலுல்லாஹ் கூடவே சொன்னாங்க, பெண்கள் நீங்க அதிகமா சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க.
ஏன்னா சதக்கா அதிகமா செய்யுங்க, நரகத்துல உங்களை அதிகமா பார்த்தேன். யா ரசூலல்லாஹ் நாங்க என்ன செஞ்சோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? அதிகமா சபிப்பீங்க. சபிக்கக்கூடிய குணம் அதிகமாக உங்களிடத்திலே இருக்கிறது. இரண்டாவது, கணவன்மார்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு செய்தாலும் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு நன்றி இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எனவே தான் அல்லாஹ் உங்களை நரகத்தில் அதிகமாக காட்டினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் அடுத்து சொன்னாங்க, ஒரு பெண் எப்படி இருக்காங்கண்டா, கணவன் எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒண்ணுமே செய்யாத மாதிரி அவங்க எஃபெக்ட் கொடுப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல ஒரு வார்த்தையே கோடிட்டு காட்டுகிறார்கள். அப்ப பெண்கள் தாய்மார்களிடத்தில் இந்த சபிக்கக்கூடிய குணம், அதை அல்லாஹ் அந்த குணத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. கணவன்மார்களுக்கு நன்றி உபகாரத்தோடு, அதுல கூடுதல் குறைச்சல் இருந்தாலும் ஒரு பெருந்தன்மையோடு, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு அதற்கு சுக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, சில வீடுகள்ல மனைவி பணக்காரங்களா இருப்பாங்க, பணக்கார வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்திருப்பாங்க, மனைவிக்கு சொத்து பேலன்ஸ் நிறைய இருக்கும், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா வாக்கப்பட்ட கணவன் ஒழுங்கா சம்பாதிக்காதவரா இருப்பாரு, அவருக்கு சம்பாத்தியம் பெருசா இருக்காது, அவருக்கு நிறைய பொருளாதாரம் இருக்காது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பணக்கார மனைவி அவள் சதக்கா செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு சதக்கா செய்யணும்னு மார்க்கம் வலியுறுத்துது. தன்னுடைய கணவனுக்கு சதக்கா செய்யணுமா, ஜகாத் தன் கணவனுக்கு கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே நீங்கள் சதக்கா கொடுங்கள்னு சொன்னாங்க. உங்களுடைய நகையில் இருந்தாவது நீங்கள் சதக்கா ஜகாத்தை கொடுத்து விடுங்கள்னு சொன்னாங்க. அப்போ உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க மனைவி பேரு ஜைனப். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மிகப்பெரிய மார்க் அறிஞர், ஆனா அவங்க அதிகமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல இல்லை. அப்போ உடனே சொன்னாங்க, ஜைனப் அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அதிகமா தர்மம் செய்ய சொன்னாங்க, ஜகாத்து கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் கொடுத்தா நிறைவேறுமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்கன்றாங்க. அவங்க நான் கேட்டு சொல்ல மாட்டேன்றாங்க. உடனே இவங்க நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, கேட்கறதுக்கு பயமா இருக்குது. பார்த்தா இதே கேள்வியோடு இன்னொரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்திருக்கிறாங்க. ரெண்டு பெண்மணியும் நிக்கிறாங்க. வெளியே பிலால் ரலியல்லாஹு வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்க யார் வந்திருக்கோம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாதீங்க, ஆனா இப்படி ஒரு கேள்வி, தன் கணவனுக்கு ஜகாத்து கொடுத்தா நிறைவேறுமா நிறைவேறாதான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் யார் வந்திருக்காங்கன்னு கேட்கறாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க, அப்துல்லாவுடைய மனைவி ஜைனபும் இன்னொரு அன்சாரி பெண்ணும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கேள்வியை கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஹுமா அஜ்ரானி, ஒரு மனைவி தன் கணவருக்கு தர்மம் செய்தால், தன்னுடைய கணவருக்கு ஜகாத்து கொடுத்தால் அவருக்கு 2 கூலின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 2 கூலி. ஒரு கூலி தன்னுடைய கணவன், அவன் உறவு, அந்த உறவை ஆதரித்த நன்மை ஒன்று கிடைக்கும். இரண்டாவது, அவன் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். யாருக்கோ சதகாத் அவர் ஜகாத்து கொடுத்தால் ஒரு நன்மை, தன் கணவருக்கு கொடுத்தால் அது 2 நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல மனைவிமார்களுக்கு தோதுவா சொல்லணும், சில இடங்கள்ல கணவன்ட்டு நல்ல காசு இருக்கும், ஆனா கஞ்சனா இருப்பார், அவர்கிட்ட பைசாவே வாங்க முடியாது, ஜோப்புல நிறைய இருக்கும், காசு பணம் இருக்கும், ஆனா ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டாரு. இவர் விஷயத்துல ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு சாதகமான ஒரு மசாயில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க பேரு ஹிந்த் அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் கஞ்சனான மனிதராக இருக்கிறார், எனக்கும் என் குழந்தைகளுக்கும் போதுமான அளவு செலவுக்கு காசு கொடுக்கறது இல்ல, சில நேரங்கள்ல அவருக்கே தெரியாம அவர் பாக்கெட்ல இருந்து நாங்க எடுத்து செலவு பண்றோம், இது பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. இப்படி எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதீமா யக்ஃபீகி வ வலதிகி பில் மஅரூஃப், நல்ல முறையில அவருடைய பாக்கெட்ல இருந்து, அவரிடத்தில் இருந்து அவர் தெரியாமல் உனக்கும் உன் பிள்ளைக்கும் போதுமான அளவு நீ எடுத்துக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்காக வீண் செலவு பண்றதுக்கெல்லாம் கணவர்கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது, ஆட்டை போடக்கூடாது. அது என்னன்னா, அவருடைய தேவைக்கு பணம் காசு இருக்கிறது, ஆனால் கஞ்சனாக இருந்து தேவைக்கு கூட ஒழுங்கா கொடுக்காதவராக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப கணவனுக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க, கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கலாம். என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள நான் பார்க்க மாட்டேன்,
அவங்களுக்கு நான் அவங்களுடைய விஷயத்துல எனக்கு என்ன கடமை இருக்குது என்று சிலர் சொல்றாங்க. மார்க்கம் சொல்லுதா அப்படின்னா, பெருந்தன்மையோடு கணவனின் கூட பிறந்த திருமணம் முடிக்காத பெண்களை ஆதரித்து அவர்களுடைய தர்பியத்தில் நம்முடைய பங்களிப்பை செய்வதுதான் ஒரு சிறந்த பெண்ணுடைய அடையாளம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அவங்க ஒரு போர்ல வஃபாத் ஆயிடுறாங்க. உஹதுடைய போர்ல அவங்களுடைய தந்தை உஹதுடைய போர்ல வஃபாத் ஆயிடுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு கூட பிறந்தவங்க எத்தனை பெண்கள் அப்படின்னா 9 தங்கச்சி. எத்தனை தங்கச்சி? ஜாபிர் ரலியல்லாஹுக்கு 9 தங்கச்சி. ஜாபிர் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சுட்டாங்க. திருமணம் யாரை முடிச்சாங்க அப்படின்னா, இளம் வயசுள்ள பெண்ணை முடிக்கல, ஏற்கனவே திருமணம் ஆகி விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை முடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜாபிர் நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், திருமணம் முடிச்சிட்டேன். யாரை திருமணம் முடிச்சீங்க? யா ரசூலுல்லாஹ், விதவையான ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா விதவையான திருமணம் முடிச்ச, இளம் பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா கொஞ்சம் உனக்கு காம்பினேஷன் கரெக்டா இருந்திருக்குமேன்னு கேட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை உஹதிலே மரணித்து விட்டார். என் கூட பிறந்த சகோதரிகள் 9 பேர். நான் சின்ன வயசு பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் இந்த 9 சகோதரிகளோடு அவளும் சின்ன பிள்ளையா போயிருப்பா. ஆனால் நான் விதவையாக கொஞ்சம் நல்ல முதிர்ச்சியான ஒரு பெண்ணை திருமணம் முடித்ததனுடைய நோக்கம், அவள் திருமணம் முடித்த பிறகு என் 9 சகோதரிகளுக்கும் அவள் தர்பியத்து செய்யணும், அவர்களை ஒழுக்கப்படுத்த வேண்டும். அதனால் தான் நான் இளம் வயசு பெண்ணை முடிக்காமல் கொஞ்சம் விதவையான ஒரு அனுபவம் உள்ள பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய கணவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் அவருடைய கூட பிறந்த சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தையும் செய்கிற போது அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சிறந்த கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சீதேவியான தாய்மார்களாக, பெண்களாக, சகோதரிகளாக அல்லாஹ் நம்முடைய பெண்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆயிஷா நாயகி சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ஒரு கணவனினுடைய கடமை எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆயிஷா நாயகி அப்படித்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாயகி தலை சீவி விடுவாங்களாம். ஹைலுடைய காலத்துல, மாதவிடாயுடைய காலத்தில் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தலை சீவி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எண்ணெய் தேய்த்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு நறுமணம் பூசி விடுவார்கள். இந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆயிஷா நாயகி சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் மட்டும் உங்கள் கணவருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் கணவரின் பாதத்தில் படிந்துள்ள தூசிகளை கூட உங்கள் கன்னத்தாலே துடைத்து சுத்தம் செய்வீர்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. உடைய கணவருடைய ஹக்கு என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுடைய அந்த கன்னத்தாலேயே நீங்கள் அவருடைய தூசியை துடைத்து சுத்தம் செய்வீர்கள். அந்த அளவுக்கு கடமை இருக்கிறது என்று ரசூல் ஆயிஷா நாயகி சொன்னார்கள் என்றால் இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எல்லா நிலைகளிலேயும் நம்முடைய கணவன்மார்களுக்கு கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் மகிழ்ச்சியிலேயும் எல்லா நேரத்திலேயும் நம்முடைய கணவன்மாருக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருக்க வேண்டும். நேற்றைய தினம் அன்னை கதீஜா நாயகி அவர்களுடைய வஃபாத்துடைய தினம். ரமதான் 10 இரவில் தான் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். இன்றைய 11 என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கதீஜா நாயகியாக நம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வஹி வந்துருச்சு. முதல்ல வஹி வந்துச்சு. வஹி வந்தோடனே ரசூலுல்லாஹ் நடுங்கிட்டாங்க. முதல் தடவை வஹி, அவங்களால தாங்க முடியல. என்னை போர்வை போர்த்துங்கள் என்று கதறுகிறார்கள், பயப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்திலே கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க கதீஜா நாயகி? யா ரசூலல்லாஹ், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் யா ரசூலல்லாஹ். ஏனென்றால் நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், சிரமப்படுபவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள், ஏழைகளுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கிறீர்கள், சோதனைகளில் ஆட்பட்டவர்களுக்கு
நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள், எனவே யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று கதீஜா நாயகி ரசூலுல்லாவை ஆறுதல் படுத்தியதுதான் ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகி மரணித்த பிறகும் கூட ஆயிஷா நாயிடத்திலே பொறாமைப்படுகிற அளவுக்கு கதீஜா நாயகியை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸோடு நான் முடித்து விடுகிறேன். நான் இன்னைக்கு மார்க்க விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா இருக்கணும். கணவன் தொழுகலையா, கணவன் மார்க்க விஷயத்தில் இல்லையா, எப்படியாவது அவரை கவர் பண்ணி மார்க்கத்தின் பக்கம் இழுக்க வேண்டும். அவரை தொழுகையாளியாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவரை குர்ஆன் ஓதக்கூடியவராக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். தீன்தாரியாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் முயற்சி செய்து ஒருவேளை மாறிவிட்டால் அல்லாஹ் அதற்கே உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஹதீஸோடு முடித்து விடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹமத் செய்வானாக. எப்படிப்பட்ட ஆண்? இரவு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார், எந்திரித்து இரவு தொழுகிறார், தொழுது விட்டு தூங்கி கொண்டிருக்கிற தன் மனைவியினுடைய முகத்திலே தண்ணீர் தெளித்து எழுப்பி விடுகிறார். அப்படிப்பட்ட ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண்? இரவு எந்திரித்து நின்று வணங்கிவிட்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவரை எழுப்பி விடுகிறார். எந்திரிக்க மறுக்கிற போது அவர் கண்ணத்து அவருடைய முகத்திலே லேசாக தண்ணீர் அடித்து அவர் எழுப்பி விடுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ரத் நான் போய் தண்ணி அடிச்சுனா திருப்பி அவருடைய கண்ணத்தில் அடிச்சிருவாருன்னு சொல்ற சத்தம் தான் கேட்குது. இது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. எப்படி ஹிக்மத்தாக எப்படி எல்லாம் தன்னுடைய கணவரை தீன்தாரியாக ஆக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கணவனுடைய கடமைகளை அறிந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து வழிபட்டு சொர்க்கவாசியான பெண்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் பெண்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்க, கணவன்மார்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. கணவன்மார்கள் யாரும் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சபையில கணவன்மார்கள் இருந்தாங்கண்டா அவங்களுக்கு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கூட கணவன்மார்களுடைய கடமையை சொல்லலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய கபரை சோன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுக்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தான பிறகும் எங்களுடைய சந்தூக்கை தூக்கி எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களின் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. கடன் தொல்லைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை கொடுத்திட ரஹ்மானே.
யா அல்லாஹ் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. மதீனாவுக்கு சென்று நபிக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பூமியினுடைய சூட்டை தணிக்கிற நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. விவசாயம் செழிக்கின்ற நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விலைவாசிகளை கட்டுப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே மன நிம்மதியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ, பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிணி முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள், எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. நாளை மறுவிலை நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ, எதை கேட்க மறந்தோமோ, எல்லா துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அமீர் லிஜாவுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. அவருடைய குடும்பத்தாரையும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தார்களுக்கும் பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசில் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அதாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.